தலை ஆணவம் பற்றி சிந்திப்போம். அறியாமை என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கி அதற்கான பதிலை பற்றி சிந்திப்போம். அறியாமை அப்படிங்கிறது ஒன்று, உண்மையை அறியாதிருத்தல். இதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் கூறணும் அப்படின்னா, சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருட்கள் ஆகிய பதி, பசு, பாசம், அதாவது ஆன்மா, கடவுள், தலை ஆகிய முப்பொருள் பற்றிய உண்மைகளை அறியாதிருத்தல் அறியாமை ஆகும். இந்த உடம்புக்குள்ள உயிர்னு ஒரு தனி பொருள் இல்லை என்று சாதிப்பது தன்னை அறியாத ஒரு அறியாமை. எல்லாம் வல்ல ஒரு பேராற்றல் தான் என்னை நடத்துகிறது என்பதை நாம் நம்பாமல் வாழ்வது தனக்கு மேல் உள்ள இறைவனை உணராத ஒரு அறியாமை. வினையாவது மறுபிறப்பாவது அவையெல்லாம் வெறும் புனந்துரை என்று வாதம் செய்வது தன்னை பிடித்துள்ள தழையை, அதாவது ஆணவத்தை உணராத அறியாமை. இங்கனம் அறியாமை உயிர்களிடத்தில் சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் வெவ்வேறு விதங்களில் அமைந்திருக்கிறது. இந்த அறியாமையை வடமொழியில் எப்படி சொல்லுவோம்னா அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அறியாமையிலேயே இன்னொரு வகை உண்டு. பொருட்களின் இருப்பை முற்றிலும் அறியாமல் இருப்பது ஒரு நிலை. இன்னொரு நிலை, அதனுடைய இயல்பை சரியாக உணராமல் தவறாக, அதாவது மாறாக உணர்ந்து கொள்ளுகின்ற நிலை. இதுக்கு எடுத்துக்காட்டு கயிற்றை பாம்பாக காணுகிற நிலை, காணலை நீராக கருதுகிற நிலை, நட்டுள்ள கனலை மனித உருவமாக பார்க்கின்ற நிலை, அற்பமான பொருளை உயர்ந்த பொருளாக மதிக்கின்ற நிலை, உயர்ந்த பொருளை அற்பமாக நினைக்கின்ற நிலை. இவ்வாறு மாறி உணரும் அறிவு திரிபு உணர்வு அல்லது மயக்க உணர்வு எனப்படும். இதை வடமொழியில் எப்படி சொல்லுவாங்கன்னா விபரீத ஞானம். அஞ்ஞானத்தில் மேலும் இருவகை உண்டு. ஒன்று முழுவதும் அறியாதிருப்பது, மற்றொன்று மாறி உணர்வது. இவ்விரண்டுமே பொதுவாக அறியாமை அல்லது அஞ்ஞானம் என்றே கூறப்படும். அப்போ அறியாமைனா என்ன அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு பொருளை தெரியாமலே இருக்கிறது ஒரு வகை அறியாமை, அதை தவறாக தெரிஞ்சு வச்சுக்கிறது இன்னொரு அறியாமை. நன்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.